இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாளிலும் நாம் சங்கீதம் 71 முகவுரையை நாம் தியானித்தோம். சங்கீதம் 71ற்கு ஒரு தலைப்பை நாம் கொடுத்தோம். முதியவர்களின் விசுவாசம் உறுதியானது அல்லது முன்னோர்களின் விசுவாசம் உறுதியானது என்று சொல்லி நாம் தியானித்தோம். குறிப்பாக இந்த சங்கீதத்தை நாம் 2 பிரிவுகளாக பிரித்து கொள்ள முடியும். முதலாவது பிரிவிலே முன்னோர்களின் அல்லது முதியவர்களின் நம்பிக்கை, வசனம் 1 முதல் 3 வரைக்கும் நாம் தியானிக்கின்ற போது கர்த்தரை மாத்திரம் நம்புதல். கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்படுவதில்லை. உமது நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், என்னை ரட்சியும். நீர் என்னை ரட்சித்தபடியால் நீர் என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் என்ற வசனங்களை நாம் இங்கே வாசிக்க முடியும். ரட்சிக்கிறவர் கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவரே. முதலாவது பிரிவிலே 2வதாக வசனம் 4 முதல் 6 வசனங்களை நாம் தியானிக்கின்ற போது, ஆண்டவர் ஒருவரே என் சிறு வயது முதல் என் நம்பிக்கை என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கும் நியாயக்கேடு செய்பவர்களுக்கும் என்னை தப்புவியும். நீரே என் நோக்கம், என் சிறு வயது முதல் என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவத்திது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. ஆகையால் எப்பொழுதும் உம்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். முதலாவது பிரிவிலே 3வதாக வசனம் 7 முதல் 11 நாம் தியானிக்கின்ற பொழுது, என் முதிர் வயது வரைக்கும் நீரே என் அடைக்கலம் என்று சொல்லுகிறார். அநேகருக்கு நான் புதுமை போலானேன். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இவை எல்லாவற்றையும் நான் பார்க்கும்போது அநேகருக்கு நான் புதுமையை போலானேன். நீரோ எனக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினால் நிறைந்திருக்கும். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என்னை கைவிடாதிரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், சற்பனையை பிணைக்கிறார்கள். அவனை தொடர்ந்து பிடியுங்கள், தேவன் அவனை கைவிட்டார் என்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை சத்துருக்கள் நிமித்தமாக வருகின்ற பாடுகள் நிமித்தமாய் ஆண்டவரை நோக்கி என் சிறு வயது முதல் நீரே என் அடைக்கலம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இந்த முதலாவது பிரிவிலே 4வதாக வசனம் 12 முதல் 13 வரைக்கும் நாம் தியானிக்கின்ற போது, என் எதிரிகளுக்கு வெட்கத்தை உடுத்தும். தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியட்டும். எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 71 2வது பிரிவிலே இந்த நம்பிக்கையின் பரிணாம வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். 2வது பிரிவிலே முதலாவதாக வசனம் 14 முதல் 16 வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது, தொடர்ச்சியான கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை ஒரு பெரிய வலிமையை கொடுப்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். நானோ எப்பொழுதும் உம்மையே நம்பிக்கொண்டிருப்பேன், உம்மையே துதிப்பேன். என் வாய் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். உம்மை குறித்தும் உமது நீதியை குறித்தும் மேன்மை பாராட்டுமே. நம்பிக்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி. அது நிமித்தமாக ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். 2வது பிரிவிலே 2வதாக வசனம் 17 மற்றும் 18 நாம் தியானிக்கின்ற பொழுது, சிறு வயது முதல் முதுமை வரைக்கும் ஆண்டவரின் வல்லமை பெரிதென்று பாடுகின்றார். என் சிறு வயது முதல் எனக்கு போதித்தீர்.
நான் உம்முடைய அதிசயங்களை அறிவித்தேன். நான் மிகுந்த வயதுள்ளவனானாலும் என் சமகாலத்தில் உள்ள ஜனங்களுக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் உமது வல்லமையையும் உமது பராக்கிரமத்தையும் அறிவிப்பேன். நீர் என்னோடே இரும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே இன்னும் ஆழமாய் வாசிக்கிறோம். 2வது பிரிவிலே 3வதாக வசனம் 19 முதல் 21 வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது, தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவும் இல்லை என்று நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே தெளிவாய் வாசிக்க முடியும். அதே போல இவர் சொல்லுகிறார், தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. நீர் நீதி உள்ளவர், நீர் பெரிதான காரியங்களை செய்தீர். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் கடந்து வந்த என்னை நீரே உயிர்ப்பித்தீர். என்னை பாதாளத்திலிருந்து நீரே உயரே தூக்கினீர். என் மேன்மையை நீரே பெருக பண்ணினீர் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். 2வது பிரிவிலே 4வதாக கடைசியாக வசனம் 22 முதல் 24 வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது, புகழ் மாலை அல்லது புகழ் இசையினை நனைகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நான் வீணையை கொண்டும் சுரமண்டலத்தை கொண்டும் உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிப்பேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மாவும் கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பு செய்தவர்கள் வெட்கி லட்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் என்று சங்கீதக்காரன் மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் 71 நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்றால், நாம் ஆண்டவர் மேலே உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய சிறு வயது முதலே நம்மை அவரை ஆதரிக்கிறார் என்ற நிச்சயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நாம் நெருக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவரே நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற தேவாதி தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. நான் எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதாக இந்த சங்கீதம் 71 நமக்கு வெகு சிறப்பாக கற்றுக் கொடுக்கிறது. நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நெருக்கத்தை குறித்து நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம். மாறாக நெருக்கத்தின் மத்தியிலே தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள், நம்புங்கள். அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும். ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.